இங்க இந்த ஸ்கூல் பசங்கலாம் ஸ்கூல் முடிஞ்சதும் ஈவினிங் டைம்ல கிரிக்கெட் விளையாட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு பையன் போலிங் போடும்போது ஒரு பையனை விக்கெட் எடுத்துறான். அதனால அவனும் செம்ம காண்டாட்டி இந்த பையன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த பையனை கீழ பிடிச்சு தள்ளி விட்டு இந்த பையனை பயந்து போயிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அம்மாவும் என்னடா இது சட்டையெல்லாம் இவ்வளவு அழுக்காக்கி வச்சிருக்கு சொல்லி அவங்களுமே பயங்கரமா திட்டாங்க. இவங்க ஃபேமிலியே தோல் சிற்பி செய்யறதுல பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. இவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால தான் அவங்க தாத்தாவுமே அந்த தோல் சிற்பி செஞ்சுட்டு இருக்காரு. அப்பாக்கு இன்னும் உடம்பு சரியாவலையா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாமா சொல்லி இந்த குட்டி பையனுமே கேட்கறான். இப்போதைக்கு நம்ம கையில காசு இல்லப்பா, சிட்டிக்கு போயிட்டு அந்த செருப்பெல்லாம் வித்தாதான்ப்பா நம்ம கையில காசு வரும். அதுக்கப்புறமேட்டு தான்ப்பா அப்பா நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே பேசுறாங்க. என்ன எதுக்கு தனியா சிட்டிக்கு அனுப்புறீங்க, தாத்தாவையும் கூட அனுப்புங்க சொல்லி இந்த பையனுமே சொல்றான். ஆனா அவங்க தாத்தாக்கு அடிபட்டு இருக்கு. அதனால அவரால் சரியா நடக்க முடியல. இந்த பையன் தான் தனியா சிட்டிக்கு போய் ஆகணும். அதனால இவங்க தாத்தாவுமே வேக வேகமா செருப்பும் தைக்க ஆரம்பிக்கிறாரு. இதுல 8 ஜோடி ஆம்பளை செருப்பு இருக்கு. 4 ஜோடி செருப்பு 450 ரூபாய்க்கு நீ சேல்ஸ் பண்ணணும். 4 ஜோடி செருப்பு 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். புரியுதா? 6 ஜோடிக்கு லேடி செருப்பு இருக்கு. அது 300 ரூபாய்க்கு நீ சேல்ஸ் பண்ணணும். அது கம்மியா நீ கண்டிப்பா சேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா பேசுறாரு. கரெக்டா 4 மணி எப்ப ஆகுதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோ. ஒருத்தர் கார்ல வருவாரு. அவர்கிட்ட ஒரு செருப்பு கொடுத்துட்டு 450 ரூபாய் பணத்தை வாங்கிக்கோ சொல்லி அவங்க தாத்தாவுமே சொல்லி அனுப்புறாரு. செருப்புலாம் போட்டு அந்த கோணி முட்டை பையை தூக்கிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால இந்த பையனும் சிட்டிக்கு போயிடுறான். அந்த இடத்துல செருப்பும் ஷூ விற்கிற ஒரு கடை இருக்கு. அந்த வாசலுக்கு வெளியே ஓரமா ஒரு இடத்த பெருக்கி அந்த இடத்துல தார்பாயை போட்டு இந்த பையனுமே செருப்பு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஐயா வாங்க, அம்மா வாங்க, கிரேட் கோலாபுரி செருப்பு வாங்கிட்டு போங்க சொல்லி இந்த பையனுமே கூவி கூவி சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஒருத்தர் கூட வந்து அந்த செருப்புலாம் வாங்குற மாதிரியே தெரியல. அந்த கடை ஓனர் வாய் ஃபுல்லா பாக்க போட்டுக்கிட்டு வெளியே வந்து இவன் கடை பக்கத்திலேயே துப்புறான். அப்படியே மூஞ்ச கழுவ ஆரம்பிக்கிறான். யோ நைய ஆளுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல, நீ பாட்டுன வந்து வாந்தி எடுத்துக்கிற சொல்லி இந்த பையனுமே திட்டுறான். டேய் நீங்க உட்காந்து வியாபாரம் பண்ணனா எனக்கு நீ வாடகை தரணும் தெரியுமா? 2 நாளா வாடகை தரல, உங்க அப்பா எங்கடான்னு சொல்லி இந்த ஆளுமே கேட்கறான். எங்க அப்பா உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் சேல்ஸ் பண்ண வந்தேன்னு சொல்லி இந்த பையனுமே பேசுறான். கரெக்டா 4 மணி டைமுக்கு அவங்க தாத்தா சொன்ன மாதிரியே ஒரு ஆளுமே வரான். அந்த செருப்பையும் வாங்கிட்டு போறான். அவங்க கிட்ட காசும் கொடுக்குறான். ஆனா அந்த பையன் காசை எண்ணி பார்க்கல. அது உள்ள கேட்கிற பாட்டோட சவுண்ட் கேட்டுக்கிட்டு இந்த பையனுமே மேமருந்து அந்த காரையும் பார்த்துட்டு இருக்கான். அந்த காசை எண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுல வெறும் 400 ரூபாய் தான் இருக்கு. இவன் 450 ரூபாய்க்கு தான் அந்த செருப்பை சேல்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பையனுமா என்ன ஏமாத்திட்டு போயிட்டானே சொல்லி பயங்கரமா திட்டிக்கிட்டு இருக்கான். 2 பேர் இந்த பையன் கடைக்கும் வராங்க. ஒரு லேடி செப்பலையும் கேட்கறாங்க. அந்த லேடி செப்பலை வாங்கி போட்டதுமே வேற எந்த டிசைனுமே இல்லையா, இது மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி அந்த லேடியும் கேட்கறாங்க. மேடம் இந்த மாதிரி டிசைன் மட்டும் தான் செய்வோம், நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வேற எதனா டிசைன் சேஞ்ச் பண்ணணும் சொல்லி இந்த பையனுமே பேசுறான். இந்த செருப்பு எத்தனை நாளைக்கு பிஞ்சு போகாம இருக்குன்னு சொல்லி இந்த ஆளுமே கேட்கறான். 2ல இருந்து 3 வருஷம் இருக்க தாராளமா வரும் சார் இந்த பையனுமே பேசுறான். சரி ரேட் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த பையன் 300 ரூபான்னு சொல்றான். டேய் என்னடா என்ன ஏமாத்த பாக்குறியா, 100 ரூபா நான் தரேன் இந்த செருப்பை குடுறான்னு சொல்லி அவங்களுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 250 ரூபாய்க்கு கம்மி இந்த செருப்பு நான் கொடுக்க மாட்டேன், உள்ள போயிட்டு நீங்க எதனா மட்டமான செருப்பு வாங்கிக்கோங்க சொல்லி இந்த பையனுமே அனுப்பிச்சு விட்டுறான். கடவுள போயிட்டு செருப்பு வாங்கிட்டு அந்த லேடியுமே வெளியே வராங்க. மறுபடியும் போயிட்டு அந்த பையன் கிட்ட பேரம் பேசுங்க சொல்லி அந்த பொண்ணுமே அனுப்பிச்சு விடுறாங்க. தம்பி கடைசியா 150 ரூபா நான் தரேன், அந்த செருப்பை கொடுன்னு சொல்லி கேட்கறாங்க. நீ கொடுக்கவே தேவையில்ல போடான்னு சொல்லி இந்த பையனுமே நல்லா முறைச்சு பார்த்துறான். இவங்க செய்யற ஒரு செருப்புமே 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் தாராளமா உழைக்கிற அளவுக்கு தான் இவங்க ரொம்ப தரமாவே செய்யறாங்க. இந்த விஷயம் எதுவுமே மக்கள் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இவங்க ரோட்ல வைக்கிறதுனாலே உங்ககிட்ட பயங்கரமான அடிமட்ட ரேட்டுக்கு கேட்கறாங்க. அதனால இந்த பையனுமே ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து போயிடுறான்.